உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. நாம் ஒளியில இருந்தா ஒருத்தன் மன்னிச்சு ஐக்கியமா இருப்போம். அப்ப அவர் ரத்தம் ஒன்னையும் கழுவும். அப்ப முக்கியமான வார்த்தை. ஒளியிலே நடப்பது என்றால் என்ன? தன் சகோதரனை வாசிப்போம். 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஓ ஹலோ பிரதர், இந்த வசனத்துல ஒரு அதிர்ச்சியான ஒரு உண்மை வேற இருக்குது. நாம் ஒளியில், அவர் ஒளியில் இருக்கிறது போல. ஒளினா என்ன சொன்னேன்? மன்னிப்பு, ஐக்கியம், அன்பு, அதில் இருக்கு. அந்த அதிகாரத்தில் வருது. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளில் நடக்கிறான், தன் சகோதரனை நேசிக்கிறவன் ஒளியிலே இருக்கிறான். இப்போ சொல்றாரு, அவர் ஒளியில் இருக்கப்போ நாமும் ஒளியில் இருந்தால் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அடுத்த வரி என்ன வருது? அவருடைய குமார் இல்ல, என்ன வருது? அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சம்பந்தம் இல்லாம ஒரு வசனம் வருது பாருங்க. சம்பந்தம் இல்லாம வருது பாருங்க. சம்பந்தம் இல்லாம வரல, சம்பந்தமா தான் வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அது இருக்கு, தமிழ்ல அது இல்லை. என்னன்னா, நாம் ஒளியில இருந்தா ஒருத்தன் மன்னிச்சு ஐக்கியமா இருப்போம். அப்ப அவர் ரத்தம் ஒன்னையும் கழுவும். அப்ப முக்கியமான வார்த்தை, கன்ஜங்ஷனு. ஆமாம், மேலும் நீ ஒளியில் இருந்து மற்றவனை மன்னிக்கும் போது தாண்டா என் ரத்தமே உன்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுன்றார். பார்த்துக்க, ரொம்ப முக்கியமானது மற்றவர்களை நேசிப்பது, மன்னிப்பது. நான் சொல்லலை, அவர் மன்னிச்சிட்டார். பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆகையால் நாமும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கலாம் என்ன நடக்கணும்னு ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. ஆமாம், ஒருத்தர் வந்து கழுத்தை பிடிக்கிறான், ஐயா மன்னிச்சுக்காங்கன்னா 5 லட்ச ரூபா மன்னிச்சிடறான். இவன் போய் 50 ரூபா கொடுத்தவொடனே மண்டையில் அடிச்சிடும், ஒழுங்காக சொல்கிறியா இல்லையா அப்படின்ன உடனே தரமா முடியல சார், அவனை தூக்கி பாதாள சிறையில் போடுங்கன்ட்டான். ஆமாம், காவல் காக்கிறவனுக்கு 5000 ரூபா 50 ரூபா கடன் விட்டவனுக்கு 50 காசுக்கு ஒருத்தன் காயின் அடித்து ஜெயிலில் போட்டான். இல்லை அவனுக்கு எடுத்து, நீ 50 காசு காயின் அடித்ததுக்கு உனக்கு குறுக்க 2 கம்பி, முன்னாடி வந்து உனக்கு சாப்பாடு, 4 பேர் காவலுக்கு, எல்லாம் உன் செலவே 5000 ரூபாய்க்கு இருக்கேடா, 50 காசு காயின் அடித்த உடனே பிடிச்ச. அந்த மாதிரி இவன் மன்னிக்கலன்னொடனே அவன் என்ன செஞ்சிட்டான், அதுக்கு என்ன அர்த்தம் தெரில, அதனால் நீ அதை பெருசாக எடுத்துக்க வேணாம், எனக்கும் அது அர்த்தம் தெரில. இவனுக்கு மேட்ரு போயிடுச்சு. சார் நீங்கள் மன்னிச்சவன் போய் மன்னிக்கலை சார், நான் அப்படியான்னு சொல்லி ரெக்கவரி சாஃப்ட்வேர் எடுன்ட்டான். எடுத்து உள்ளே போட்டு மன்னிப்பு கடனை ஃபுல்லாக டெலீட் பண்ணது ஃபுல்லாக திரும்ப ரெக்கவர் பண்ணிட்டான். சார் ரெக்கவர் பண்ணிவிட்டு எவ்வளோ கடன் கொடுத்துட சொல்லு. சார் டெலீட் பண்ணேன், நீ அவனுக்கு மன்னிக்கல, அவனை சாஃப்ட்வேரை போட்டு எடுத்துட்டேன்ட்டு. ஸோ எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியல, அதனால் நான் அதை பற்றி பேசணும். தேவன் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம மன்னிச்சிருக்கிறார். நாங்கள் தான் நிற்கிறேன், அதற்கான அர்த்தம் தெரியுமா பேசிக்குவோம். நம்ம என் அன்புக்குறியில் ஒன்று சொல்கிறேன். அதாவது இயேசு பைபிள் சொல்லுது, நீங்கள் மற்றவர்கள் குற்றங்கள் மன்னித்தா உங்களுக்கு அவர் மன்னிப்பான்னு இருக்கு. சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னா, அவர் மன்னித்ததால் நீங்கள் மன்னியுங்கள் அப்படி இருக்கு. ஸோ அவர் ரத்தம் நம்மளை கழுவி இருக்கு. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் பாருங்கள், ஜனங்கள் இப்படி வளரும்போது ஊழியர்கள் அந்த அன்புக்குள்ளாய் வர்றாங்க, ஜனங்கள் அந்த அன்புக்குள்ளே வர்றாங்க. ஒருத்தர் விழும்போது நீங்கள் தூக்கி விடுறீங்க, எங்கு பார்த்தாலும் எங்கும் இன்பம், ஆஹா எங்கும் இன்பம் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வீட்டாரில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவர்களை நேசிங்க. ஏன் அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, வெளியில் ரட்சிக்கப்படாத அநேகரை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டார் ஞாபகம் வர வேண்டும். ஸோ இப்படி நம்மை சுற்றி குறைவுள்ளவர்களை நேசிக்க நீங்கள் ஆரம்பித்த போது
வெளியிலே குறைவுள்ள இந்த உலகத்தை நீங்கள் சாதாரணமாக கடக்க முடியும். அதனால்தான் உங்கள் குடும்பத்திலே ஒரு சில குறைவுள்ளவர்களை தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர்களை நீங்கள் நேசித்து பழகும் போது வெளி உலகத்தை நீங்கள் சாதாரணமாக நேசிக்க முடியும் உங்களால். இந்த லவ் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை கேஷுவலாக நீங்கள் கடந்து செல்லலாம். உலகம் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் சந்தோஷத்திலும் அன்பிலும் சமாதானத்தில் நீங்கள் நிறைஞ்சிருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, ரிலீஜியஸ் ஸ்பிரிட் இன்று சபைக்குள் ஊற்றப்பட்டபடினால் பிள்ளைகள் குருடர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அன்பு உள்ளே வரும்போது ஒளி அடிக்குது. அந்த ஒளி அடித்தோன்னா கண்ணு தெரியுது. ஓ, இவனுக்குள்ளே இவ்வளோ உணர்வு இருக்கா, நம்ம தெரியாமல் ஒன்று திட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோம். ஸோ அன்பு என்பது ஒளிக்கு இங்கே ஓமையாக சொல்லப்படுகிறது. லைட் அடித்த பிறகு தான் உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி அன்பு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு ஆளை தப்பு குறைன்றீங்களே, அந்த அன்பு வந்துருச்சுன்னா அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது, சே இவ்வளவு வேலைகள் மத்தியில் அப்படின்ற பார்வை அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், வரும். ஸோ த லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஆகவே இன்றையோடு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். த கிரேஸ் ஸ்பிரிட் நம்மை நிரப்புவதாக. ஆமென். ரிலீஜியஸ் ஸ்பிரிட் வேண்டாம் நமக்கு. அதை குறித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும் வேண்டாம். தயவுசெய்து சொல்லுங்கள், இன்று உலகத்திலே 90% ஜனங்களை ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டில் நிரப்பி வச்சுருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரையும் அந்த விஷயங்கள் வந்து விடுதலையாக்கி. ஆமென். பிரமாணம் வேண்டாம் நமக்கு, பிரமாணம் வேண்டாம். இந்த உலகம் குறைவுகள் உள்ள உலகம்தான். தேவன் ஒரு செகண்டில், நல்லா கவனிங்க, ஒரு செகண்டில் இந்த உலகத்தை நல்ல உலகமாக மாற்ற முடியும். ஆனால் நம்மெல்லாம் கெட்டவனாகவே வாழ்ந்துருவோம். இந்த உலகத்தை ஏன் குறைவோடு வச்சுருக்காருன்னா நம்மெல்லாம் நல்லவர்களாய் மாற்றும்படிக்கு நமக்குள்ள பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தின பிறகு அது எல்லாம் சரியாயிடும். ஒரு நாளில் சரியாகும் சார், நான் சொல்கிறேன், ஒரு நாளில் சரியாகும். இன்றைக்கி அது சரியாமல் இருக்க காரணம் நான் எனக்குள்ளே மன்னிப்பு இல்லாமல் கசப்போடு வைராக்கியத்தோடு இருக்கிறனால தான் அது அப்படி இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னையிலேருந்து மன்னிங்க. மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா சார்? நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாசலை தாண்டினோன்னா இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அந்த உலகம் வாய்ப்பு இருக்குது. இப்போவே நீங்கள் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தேன்னா நீங்கள் மன்னிக்கலாம். என்ன ஆமாம், இங்கேயே தொடங்குங்க. நான் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துருவா. ஸோ ஸ்டார்ட் forgiving, stop judging. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.